ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அண்டு இது ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் பார்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னென்னா நம்ம சேனல் 500 வந்து ரீச் ஆக போகிற ஒரு எட்ஜில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? அண்டு எல்லாருமே ஒன்று நினச்சிங்க, இது வந்து ஒன் ஷாட் அப்படின்னு. இல்லைடா, இது வந்து ஒன் ஷாட் கிடையாது. இது ஒரு மினி எஃப்எஃப். ஸோ நான் வந்து பார்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். நடுவில் பர்த்டே ரெக்வஸ்ட்டும் நான் வந்து போடுறேன். பர்த்டே ரெக்வஸ்ட்டும் வந்திருக்கு. ஸோ ஓகேவா, இன்ட்ரெஸ்டிங்காக தான்டா இருக்கும். போக போக நம்ம என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஜெக்கியோட இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க இன்ட்ரோஸ்லாம் பார்த்துடலாம், ஓகேவா? ஓகே, நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் ஒரு பெரிய குடவுன். அந்த குடவுனில் ஜூம் வச்சு காட்டணுன்னா ஜெக்கி தான் சேர் மேலே உட்காந்துருக்காரு. அதுவும் அந்த சேர் பார்க்க அப்படி இருக்கா, லைக் அந்த கிங்ஸ் உட்காருவோம்ல அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த சேரில் கெத்தாக உட்காந்துருக்காரு. இதை பார்த்துட்டு எல்லா பாடி கார்ட்ஸும் ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா ஜெக்கியை பார்க்கவே அவ்வளோ டெரராக உட்காந்துருக்காரு. இப்போ என்னன்னா, அங்கே கீழே ஒரு பையன் முட்டி போட்டு உட்காந்துருக்கான். ஜெக்கி வந்து அந்த பையனை பிடிச்சி அப்படி அடிக்கிறான். என்ன அப்படின்னு வச்சு அப்படி அடிக்கிறான். என்ன பிரச்சனைனா, அந்த பையன் வந்து ஜெக்கி கூடயே வேலை செஞ்சுட்டு துரோகம் பண்ணி அவன் ஜெக்கி என்னென்ன பண்ணுறானோ அத்தனையும் போய் அவனுக்கு துரோகம் பண்ணுற ஒரு எனிமி இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லி அந்த எல்லா ட்ரக்ஸையும் எடுத்து ஸ்விட்ச் பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டான். இதை பார்த்துட்டு தான் ஜெக்கி வந்து அவ்வளோ கோவத்தில் இப்போ வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறானா, எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாத்தையுமே அவங்கிட்ட போய் கொடுத்துட்டு என்கிட்ட வந்து வேலை செய்வா? அவன் கொடுக்குறானா, அவங்கிட்டே போய் வேலை செய்ய வேண்டியதானா? எந்த மயிருக்கு நீங்கள் வேலை செய்கிற அப்படின்னு ஜெக்கி வந்து அப்படி திட்டுறாரு. இப்போ ஜெக்கி தான், என்ன பாரு, என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க போய் நீ எப்படி உனக்கு வேலை செய்ய தோணுதோ அப்படின்னு வந்து ஜிக்கி வந்து அவ்வளோ ஹாஷாக திட்டுறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு அப்படி ஷூட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஐஸ் கியூப் எடுத்து கொட்டுறாரு. அந்த மனுஷனுக்கு என்னென்ன சித்திரவதை அனுபவிக்கணுமோ அத்தனை சித்திரவதையும் ஜிக்கி வந்து கொடுத்துட்ருக்காரு. இப்போ வந்து ஒரு சில இப்போ வந்து பாடி கார்ட்ஸ்லாம் அவனை வந்து பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிக்கி வந்து அதே சேரில் அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்து ஒரு ஈவன் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. லைட்டாக அந்த பாடிகார்ட் வந்து லைட்டாக வந்து ஸ்லிப் ஆகி இதாகிட்டு அந்த பையன் வந்து டக்குன்னு இதுதான் கேப் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு டக்கு 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 டக்குன்னு ஓடுறான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறான். இதை ஜெயிக்க பார்த்துட்டு, டேமேஜ் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கவும், சார் அப்படின்னு சொல்லுவாங்க, என் மூஞ்சியில் என்ன எழுதி ஒட்டியிருக்கா, தயவு செஞ்சு அவனை போய் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அது எல்லாருமே காரில், பாடி கார்ட்ஸ் எல்லோரும் காரில் போனால் ஜிகே அந்த பையனை துரத்திட்டு ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்காரு. நில்லுடா நில்லுடா, எங்கூட ஓடுறா அப்படின்னு வந்து துரத்திக்கிட்டு அவ்வளோ கன்ஷூட் சவுண்டு கொஞ்சம் கொஞ்சம். இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து துரத்திக்கிட்டே போகிறாரு. இப்போ டக்குன்னு ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறாரு. அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. அங்கே வந்து நம்ம டே தான் அழகாக க்யூட்டாக அங்கே இருக்க எல்லா குழந்தைகளையும் ஜாலியாக விளையாண்டுட்ருக்காரு. இதை பார்த்துட்டு ஜிக்கி ஒரு செகண்டில் யாரான ஃப்ளோடாக இருக்கான் அப்படின்னு 1 செகண்ட் அவருக்கு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆகிட்டு அப்புறம் வந்து திரும்பி பார்க்குறாரு. அந்த பையன் அங்கே வரையும் ஓடிட்டான். ஜிக்கி வந்து பார்த்துட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கிவை வெறி கொண்டு அந்த பையனை துரத்திட்டு போய் அப்படியே கொண்டு போட்டுட்டு முடியல, இவனை அங்கேயே கொண்டு போட்டிருக்கணும், இவ்வளோ தூரம் அலையணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை வந்து அவனை அவனை கொன்னுட்டோம்ல. ஸோ அவனை கொன்ன பிளட்டெல்லாம் வந்து ஜேகே மேலே, கோட்டில், அங்கே கையில் எல்லாமே அங்கங்கே வந்து இருக்குது. ஸோ ஜேகே வந்து பா முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ஜேகே வந்து கார் எடுத்துகிட்டு ஒரு பெரிய மேன்ஷனுக்கு தாண்டா போகிறாரு. நம்ம கட் பண்ணி மேன்ஷனை தான் காட்டுறோம். அங்கே நம்ஜன் தான் அப்படியே கொலகானில் நின்றுட்டுருக்காரு. இந்த ஜேகே வரட்டும், அவனுக்கு என்ன பண்ணுறது மட்டும் பாரு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துருக்காரு. அவங்க ஜின்னும் பார்த்துட்டு நம்ஜன் விட்டு நம்ஜன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாரு, நீ அமைதியாக இரு, பாரு கிட்ட வந்த உனக்கும் சேர்த்து ஏதாச்சும் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ஜன் நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லுவான். அங்கே பாரு, அவன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோ மாதிரி ஓடுதா. அந்த வீடியோவில் ஜேகே வந்து அந்த பர்சனாக துரத்திட்டு போய் கில் பண்ண அந்த வீடியோஸ் வந்து ஓடுது. இதை பார்த்தது ஜின் வந்து விட்டு நம்ஜன் அப்படின்னு சொல்லுவான். எங்கே பாரு, எங்ககிட்ட நீ நுழையாதா, அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவ நீ அப்படின்னு கேட்குவோம். நம்ஜன் அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு, அவன் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ஜன் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேக்காக ரொம்ப டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ அப்படின்னா இப்போ ஜேகேவும் வந்து இப்போ கீழே வந்து இறங்குறாரு. பாடி கார்ட்ஸோட இறங்குறாரு. இப்போ வந்து பாடி கார்ட்ஸ்லாம் முன்னாடி போவாங்க, ஜேகே பின்னாடி வராரு. அதுவும் கெத்தாக வராரு. இப்போ வந்து நம்ஜன் வந்து நெல்லு ஜேகே அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு நின்றுட்டு இங்கே பாரு, கம்பெனியை பார்த்துக்கிறேன்னா கம்பெனியை மட்டும் பார்த்துக்கோ, மாஃபியா ஒர்க்கை பார்க்குறேன்னா மாஃபியா ஒர்க்கை மட்டும் பாரு. ஸோ 2 ஒர்க்கையும் நீ பார்க்குற, ஓகே நான் ஒத்துக்கிறேன், 2 ஒர்க்கையும் உனக்கு முக்கியம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ மாஃபியா ஒர்க்லேயே இருந்தால் கம்பெனியை யாரா பார்த்துப்பா, அப்புறம் உனக்கு வேறு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ஜன் வந்து ஒரு மாதிரி கேட்குறாரு. உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோயா, அவ்வளோதான், இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லவும் ஜேகே வந்து நம்ஜனை வந்து மேலும் கீழுமா ஒரு மாதிரி விட்டுட்டு அவர் வந்து ஓகே அப்படின்னு மட்டும் ஒரே வார்த்தை தான் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போகிறாரு. ஜின் பார்த்துட்டு ஜேகே ஒழுங்காக பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, நான் யாருக்கும் வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஜின்னு வந்து அவ்வளோவா பேச்சு எடுக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நம்ஜன் வந்து பாத்தியா இவனுக்கு துமுற இருக்கட்டும், துமுற எல்லாத்தையும் நான் அடக்கி வைக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து ஒரு மாதிரி கோவப்படுறாரு. இப்படியே நம்ம கட் பண்ணி அடுத்து நம்ம சுகா சைட் போயிடலாம். சுகா வந்து டாக்டர், அதுவும் சீனியர் டாக்டர். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு மாதிரி ஆப்ரேஷன் தானே நடக்குது, ஒரு கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன். அந்த பிரெயினில் டியூமர்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இதுதான் அவர் வந்து அதில் வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால தான் இவரை வந்து கூப்பிட்டு ஆப்ரேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சுகாவும் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்படி பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டா அங்கே பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்டா அவர் இப்போ ஓகே தான், நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்க அந்த பேஷண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ்லாம் வேணாமா, எல்லாம் கடவுளோட செயல் தான் அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு கடவுளே நீங்கள் தானே, எங்களுக்கு அந்த பையனை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சுகா வந்து அவரோட கேபினுக்கு வந்து போய் அவர் வியர் பண்ணியிருக்க எல்லா லைக் அந்த ஒயிட் கலர் கோட்டு, டெட்டஸ்கோப்பு எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு அவர் வந்து நார்மலாக எப்படி இருப்போம் அந்த மாதிரி மாற்றி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டோம். அவர் வந்து இப்போ அந்த பேலஸ்குள்ளே நுழையும் போது பார்க்குறாரு ஜேகே வந்து ஷோஃபாவில் வந்து உட்காந்துருக்காரு. இப்போ ஷுகா போயிட்டு ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன தம்பி நல்லா இருக்க போல அப்படின்னு கேட்குவோம். ஆனால் நீங்களா அப்படின்னு கேட்குவோம். நானே தான் அப்படின்னு வந்தோம். ஷுகா வந்து சொல்கிறாரு, என்ன ஜேகே
எல்லா மாஃபியா ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குவோம். போகுதுண்ணா, எல்லாம் போகுது. கம்பெனி ஒரு சைடு நல்லா போகுது. அண்டு மாஃபியா ஒர்க்கும் போகுதுண்ணா அப்படின்னு வந்து சொல்லவும், குட், ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லவும், சரிண்ணா நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்கண்ணா அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு சரி, நீ வந்து அடுத்த ஒர்க்குக்கு மட்டும் போ அப்படின்னு சொல்லவும், என்ன ஒர்க்ண்ணா அப்படின்னு சொல்லவும், உனக்கு ஆஃபீஸில் பிஏ வந்து இப்போ கூப்பிட்ருக்கான், நீ போ அப்படின்னு சொல்லவும், ஐயோ அவனுக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி வந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு தான் போகிறாரு. ஜிக்கி வந்து ஒரு சிஇஓ அண்ட் அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவும் கூட. இப்போ கம்பெனியில் தான் அவ்வளோ வேலை நடந்துகிட்ருக்கு. ஜேகவும் வந்து எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்ருக்காரு. அங்கே வந்து இப்போ பிஏ வந்துட்டு, சார் அப்படின்னு கூப்பிடுவோம், என்ன வேணும் உனக்கு? எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். உனக்கு எதுக்கு நான் பிஏன்னு பதவி கொடுத்துருவோம், உனக்கு இங்கே உட்கார வச்சு உனக்கு டெய்லி சம்பளம் போடுறதுக்கு எனக்கு உன்னை வேலை விட்டு தூக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. நல்ல வேலை பார்க்குறேன் தான் உன்னை இங்கே வந்து உட்கார வச்சுருக்கு, சரியா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கேட்டுட்டு, இங்கே பாரு, இந்த மாதிரி சில்லி விஷயத்தெல்லாம் என்கிட்ட வந்து கூப்பிட்டுட்டு, சார் இதை செய்யுங்க சார், சார் அதை செய்யுங்க சார் அப்படின்னு வந்து கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காது. எனக்கு ஆல்ரெடி 1008 வேலை இருக்குது, சரியா அப்படின்னு சொல்லவும், சார் சாரி சார் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே பாரு, உன் சாரியெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த மீட்டிங் எப்படி போகணுமோ அப்படி கொண்டு போ, நானும் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லவும், அந்த பிஏ வந்து டக்குன்னு பாய்ந்துட்டு, சார் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லவும், நான் இல்லாமல் வேறு யார் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம், சார் நீங்கள் எந்த மீட்டிங்குமே அட்டன் பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லுவோம், இந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணி நானே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், பிஏ வந்து ரொம்ப பயப்படுறாரு. சார் அப்படின்னு சொல்லவும், அப்போ எங்கேயோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், ஃபைல்ஸ்லாம் கொண்டு வா, செக் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகே வந்து சேரில் வந்து உட்காந்துக்கிறாரு. அப்படியே அங்கே அவரை சுற்றி ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்கில் இருக்குது, ஃபுல்லாக பிளாக்கு, அந்த ரூம் ஃபுல்லாக பிளாக்கு. பிஏவும் வந்து அந்த ஃபைலை வந்து ஒரு மாதிரி நழுவிட்டே கொண்டு வர்றாரு, ஏதாச்சும் தப்பு கண்டுபிடிச்சிடுவாரோ அப்படின்னு. ஜேகே வந்து அந்த ஃபைலை ஒன்றுன்னா திருப்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பிஏ மூஞ்சிலே வந்து அந்த ஃபைலை தூக்கி வீசுகிறாரு. தூக்கி வீசிட்டு, என்ன மாதிரி ஃபைல் இது, இந்த மாதிரி ஃபைல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டெண்டர் கிடச்ச மாதிரி தான். ஆல்ரெடி என் அண்ணன் வேறு அதை பண்ணு இதை பண்ணுன்னு வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். நீயும் அவனுக்கு எடுத்து கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த ஃபைலை வந்து பண்ணியிருக்க பார்த்தியா, அங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லுவோம். சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு, இப்படிலாம் வந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வந்து லாஸ்ட் மினிட்ல கேட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி கேட்குறாரு. இப்போ வந்து யார் வர்றாருன்னா லைக் மேக்ஸ் யாருன்னா ஜேகேவோட ஒரு ஃப்ரெண்டு. மேக்ஸ் வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லுவோம், சொல்லு மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த ஃபைல் அப்படின்னு வந்து மேக்ஸ் வந்து ஒரு ஃபைல் கொடுக்குறாரு. ஜேகே வந்து அந்த ஃபைலை ஃபுல்லாக பார்த்துட்டு, மேக்ஸ் இதை எப்படி நீ செஞ்சா அப்படின்னு கேட்குவோம். இது எனக்கு தெரியும், இந்த மாதிரி தான் ஏதாச்சும் நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த ஃபைலை உனக்காக செஞ்சது அப்படின்னு சொல்லவும், மேக்ஸ் இந்த கம்பெனியை கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றத நீ தான் மேக்ஸ், நீ தான் நல்ல வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரெண்டு, ரொம்ப எல்லாத்தையுமே வந்து ட்ரஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு எல்லாமே நம்ம கம்பெனிக்கே அப்படின்னு வந்து நினச்சி பண்ணுற பார்த்தியா, அங்கே இருக்க நீ அப்படின்னு வந்து மேக்ஸ் ஒரு மாதிரி புகழ்ந்து பேசுகிறாங்க. இதை பிஏ பார்த்து ஜிக்கி சார் அப்படின்னு சொல்லுவோம், இங்கே பாரு, ஒன்றே வேலையை விட்டு தூக்கிட்டு தயவு செஞ்சு மேக்ஸை வந்து பிஏவாக போட்டுடலான்னு நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஜிகே வந்து சொல்லுவோம். சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா நீ அதுக்கு ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லவும்,
சாரி சார் அப்படின்னு வந்து சொல்லவும், இங்கே பாரு உன் சாரினா எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி கோபமாக உட்காந்துருக்காரு அந்த சேரில். அவருக்கு இருக்கிற டென்ஷன் வேறு. இப்போ அதுக்கு மேலே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் இந்த கம்பெனிக்கு வந்தோடனே. அண்ட் அகெயின் இப்போ மறுபடியும் வந்து அந்த ஃபுல்லாக அந்த மீட்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் கார் எடுத்துகிட்டு அதே பேலஸ்க்கு வந்து போகிறாரு. இப்போ வந்து ஜேகே வந்து உள்ள நுழையா நோவா வாரா. நோவா நோவா யாருன்னா ஜேகேவோட தங்கச்சி. நோவா வந்து ஒரு மாதிரி இன்னசென்ட், ரொம்ப க்யூட்டாக, இதெல்லாம் வந்து ஜேகேக்கு வந்து பிடிக்கும். பட் ரொம்ப வந்து பிடிக்காது. பட் ஜேகேக்கு வந்து நோவாவும் ரொம்ப 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 பிடிக்கும். எப்படி இருந்தாலும் அண்ணன் தங்கச்சி இல்லை. ஸோ அதனால் இப்போ வந்து நோவா வந்து அண்ணா அப்படின்னு வந்து ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிட்டார். எப்படி நாதிக்கா அப்படின்னு கேட்கவும், நான் நல்லா இருக்கேன் நோவா, நீ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கவும், நான் நல்லா இருக்கேன், உன்னை தான் பார்க்கவே முடியல, எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லவும், நாளாச்சு நோவா, எத்தனை நாள் ஆச்சுன்னா எனக்கு தெரில அப்படின்னு வந்து ஜேகே வந்து நோவாவோட வந்து ஹேரை வந்து ரப் பண்ணிட்டேன். என்ன நோவா, ஏன் நோவா என்கிட்ட எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கவும், என் அண்ணனை ரொம்ப நான் மிஸ் பண்ணினேன் அப்படின்னு நோவா வந்து டைட்டாக ஜேகே வந்து ஹக் பண்ணிட்டு நிற்கிறா. இது சிவா பார்த்துட்டு, அப்பா அண்ணன் தங்கச்சி மலையை பொழிய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு வந்து சிவாவோட மைண்டு வாய்ஸு இது ஜேகே கேட்ச் பண்ணிட்டு, எங்கே பாரு நம்ம ஃபேமிலியில் கடைசியாக பிறந்த ஒரே பொண்ணு நம்ம நோவா தான், வேறு யாருமே பொண்ணு பிறக்கலை அப்படின்னு வந்து சொல்லவும், அது என்னமோ உண்மைதான், அதுக்குன்னு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ணன் தங்கச்சிக்குள்ளே நீ எதுக்கு நுழையிற அண்ணா அப்படின்னு கேட்போம். அப்பா உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசத்தை நீங்களே வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு வந்து சிவா வந்து சொல்லிட்டு விலகிட்டு இப்போ ஜேகே தான் நோவா கிட்ட, இங்கே பாரு நோவாமா, நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லவும், அண்ணா நீங்களும் வாங்கண்ணா அவன் சாப்பிடுவோம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஜின்னு வந்து பார்த்துட்டு, ஜேகே அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்க என்ன அப்படின்னு வந்து லைட்டாக ஹார்ஷாக கேட்கவும், நோவா வந்து என்ன அண்ணா ஏன்னா ஜின்னை பார்த்து இப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு வந்து நோவாவை வந்து சாப்பிட சொல்கிறாரு ஜேகே. நோவாவும் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜேகேவும் சாப்பிட்றாரு, சுகா சாப்பிட்றாரு, அண்ட் நந்தியும் சாப்பிட்றாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு அவங்கவுங்க ரூம் போய் படுத்து தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே வந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி திங்க் பண்ணி பார்க்குறாரு, நேற்று என்ன நடந்தது அப்படின்னு. ஏன்னா நேற்று தானே வந்து டேயை வந்து பார்த்துருப்பாரு ஜேகே. ஸோ இப்போ என்னன்னா பிஏ அப்படின்னு கூப்பிடுவோம். பிஏ வந்து உள்ளே வந்துட்டோம். சார் அப்படிங்க, நான் ஒரு பையனை ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தேன், அந்த பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே சார், எந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏ வந்து கேட்கவும், அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டை வந்து சொல்கிறாரு. பிஏவும் வந்து அரிசி ஆராய்ஞ்சு தேடிட்டே இருக்காங்க. இப்படியே டேஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்கிப் ஆகுது. இது 2 days ஆகிடுச்சு ஜேகே வந்து சொல்லி. இப்போ 2 days ஆஃப்டர் தான் ஜேகே வந்து இப்போ அந்த குடோனில் வந்து குடோனில் உட்காந்துட்டு அங்கே இருக்க எல்லா ட்ரக்ஸு எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு, அங்கே இருக்க சில பேர்த்துக்கு அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் வேலையை வந்து பார்த்துட்ருக்காரு, மாஃபியா ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. ஜேகே வந்து மறக்கலை, பட் அவரோட வேலையை வந்து பார்க்கணும்ல. ஸோ அவரோட வேலையை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கன்ஷாட். ஸோ அங்கே அவ்வளோ கன்ஷாட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கன்ஷாட்லாம் கேட்க ஜிகே வந்து, ஓ மை காட் எனிமீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜிகே வந்து அப்படியே மறைஞ்சு வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஷூட் பண்ணி அங்கே இருக்க எல்லா எனிமீஸும் வந்து கில் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் இருக்காங்க.
கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருக்காங்க. ஆனா ஜிக்கி கூட வந்தவங்களும் ஒரு 20 ஆர் 15 மெம்பர்ஸ் தான். ஸோ 50 பேர வச்சுட்டு அவ்வளோ பேர் நம்மளால ஷூட் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஜிக்கி வந்து ஒரு தனி ஆளா எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கில் பண்ணிகிட்ருக்காரு. யார் அது அப்படின்னு தெரியாமே கில் பண்ணிகிட்ருக்காரு. வந்து இனிமே மட்டும் என் ஃபைலை கிடைக்கட்டும் அப்படின்னு வந்து அப்படி கில் பண்ணுறாரு. அவங்க அவ்வளோ பிளட்ஸு அங்கங்கே நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஜிக்கியோட பாடி கார்ட்ஸும் சில பேர் இறந்து போகிறாங்க. இதெல்லாம் ஜிக்கி வந்து பார்த்துட்டு டாமிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை நான் இங்கே முடிச்சிடுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் பார்ட் போட்டுருவேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய பேர்த்துக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாய் பாய்.